இதுதான் கடைக்கு வர லட்சணமாடா. லேட்டா வந்துட்டு குட் மார்னிங் சொன்னா என்னடா அர்த்தம்? சரி நாளைக்கு சீக்கிரம் வந்து குட் மார்னிங் சொல்றேன். ஏய், இந்த கடையோட டீ மாஸ்டர் நீ கொஞ்சமாவது பொறுப்பு இருக்க வேணா? எதுக்குடா லேட்டா வந்த? இல்ல பகவதி, பஸ்ல ஒரு பிரச்சனைப்பா, அதான் லேட் ஆயிருச்சு. பஸ்ல பிரச்சனைனா இந்த மாதிரி சைக்கிள் வாங்கிக்கடா. எது ஒன்ன மாதிரி சைக்கிள்? காரங்களா இருக்கிற நீங்களே இந்த மாதிரி பிளாக் டிக்கெட் விக்கலாமா? முதல்ல நாம வச்சு தான் வித்துக்கிட்டு இருந்தோம். அதான் எங்களை ஏமாத்தி எதிர்த்தாப்புல காம்ப்ளெக்ஸ் கட்டிட்டான். அதான் நாங்க விக்கிறோம். சீ, கேவலமா இல்ல? இது என்ன கேவலம்? இதை விட கேவலமான வேலையெல்லாம் செய்யறா, இத போய் கேவலம்ங்கறீங்களே. இருங்க, நான் வீட்டுக்கு போய் உங்க ரெண்டு பேரும் அப்பா கிட்ட மாட்டி ஓ, வைக்கிறேன். மாட்டி விட. போன வாரம் உங்க அப்பா கூட இவங்க கிட்ட டிக்கெட் வாங்கிட்டு போனாரு. நீங்க எங்களை மாட்டி விடுங்க. உன் லவரோட வந்ததை உங்க அப்பாட்ட மாட்டி விடுறோம். யோ, நீ ஒரு மொல்ல மாதிரி, நான் ஒரு முடிச்சவுக்கு. இப்போ சீன் போட்டான் பார்த்தல, இதை விட என்ன தகுதி வேணும்? இது போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? எனக்கு போட்டு கொடுக்க தெரியாது, போடத்தான் தெரியும். இனிமே இருப்பான். ஐசிசிஐ பேங்க்ல இருந்து மேனேஜர் அனுப்புனாரு. பணம் வசூல் பண்ணிட்டு போறதுக்காக வந்திருக்கேன். நீ என்ன பெரிய வசூல் பண்ணனா? தெரியல, அப்படிதான் பேசிக்கிறாங்க. என்கிட்ட வசூல் பண்ணிட்டு போற அளவுக்கு உனக்கு தில் இருக்கா? நான் இந்த ஆடு வாங்கினவன், ஆட்டோ வாங்கினவன், விவசாயத்துக்கு டிராக்டர் வாங்கினவன், அப்பாவிகளை பார்த்து மிரட்டி வசூல் பண்ற அல்லு சில்லு ஆள் கிடையாதுடா. என்னடா கம்பியில போற கரண்ட புடிச்சு கக்கத்துல விட்டுக்கிறான். இவங்க அப்பா பெரிய போலீஸ்காரு. அந்த ஆளுக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்க, மொத்த பேர் அழின்னு போய் காட்டுவாரு. நான் என் பாட்டி வீட்டுக்கு போயிட்டு 10 வருஷம் கழிச்சு வந்துடுறேன்ப்பா. அவன் என்னை நம்பி வந்துட்டா. எந்த பிரச்சனை வந்தாலும் ஒரு கை பார்த்துட்டு பாஸ்போர்ட் வீசாலாம் எடுத்து அவளை அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்கணும். இருக்கிற இடம் செம்ம சேஃப். அடுத்து 10 நிமிஷத்துக்கு பட்டாசா இருக்கும். நல்ல காரியத்துக்கு போகும்போது ஒப்பாரேஷன் பண்ணிக்கிறேன். ஏய் டொனால்டி, என்ன நீயும் டக்கரா கிளம்பிட்ட? நீங்க டான்ஸ் ஆடி டயர்டா இருப்பீங்க. லஞ்சுக்கு அப்புறம் தான் எழுந்திருப்பீங்க. தப்பு கணக்கு போட்டேன். ஆனா நீங்க டப்புன்னு எழுந்து உட்காந்துக்கிறீங்களா?